இன்றைக்கி நம்ம செப்டம்பர் 2023 இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன், தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளை சுகாதாரமான முறையில் வைத்திருக்க வகை செய்யும் திட்டத்தின் பெயர் எங்கள் பள்ளி மிளிரும் பள்ளி. நிகர் சாஜி வாஸ் த ப்ராஜெக்ட் டைரக்டர் ஆஃப். நிகர் சாஜி அப்படின்றவங்க ஆதித்யா எல்வனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர். இவங்க வந்து தமிழ்நாட்டை செங்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. ஆதித்யா எல்வனுடைய ப்ராஜெக்ட் டைரக்டர். வாட் இஸ் த மிஷன் லைஃப் ஆஃப் ஆதித்யா எல்வன்? ஆதித்யா எல்வனுடைய மிஷன் லைஃப் அப்படின்றது 5 years. நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் லெக்ராஞ்சியன். நம்ம ஏற்கனவே ஆதித்யா பற்றி நிறைய பார்த்துருப்போம். ஆதித்யா வந்து L1 பாயிண்டில் வைக்கிறாங்க. L1 பாயிண்ட்னா என்னன்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். லெக்ராஞ்சியன் பாயிண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 1.5 million kilometers ஃப்ரம் த எர்த் டுவர்ட்ஸ் த சன். ஓகே, இது கரெக்டு. நெக்ஸ்ட், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்புறம் சோஹோ ஆர் சம் ஆஃப் த மேன்மேட் ஆப்ஜெக்ட்ஸ் பிளேஸ் இந்த L1 ஆர்பிட். L1 பாயிண்ட் தப்பு. இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்லாம் நம்ம எங்கே வச்சுருக்கோம்னா L2 பாயிண்டில் வச்சுருக்கோம். இப்போ இதான் சன் அண்ட் எர்த் சிஸ்டம் அப்படின்னா L1 பாயிண்ட் அப்படிங்கிறது எர்த்லேருந்து டுவர்ட்ஸ் த சன் 1.5 million kilometers இருக்கும். இது L1 பாயிண்ட். L2 பாயிண்ட்ங்கிறது எர்த்தை தாண்டி இந்த பக்கம் 1.5 million kilometers இருக்கும். நம்ம சன்னை ஸ்டடி பண்ணுறதுக்காக அனுப்புறதெல்லாம் L1 பாயிண்டில் வைப்போம். சன் இல்லாமல் இந்த யூனிவர்ஸில் ஸ்டடி பண்ணுறதுக்காக நம்ம அனுப்பக்கூடியது எல்லாமே இந்த சைடு எர்த்தை தாண்டி இருக்கக்கூடிய L2 பாயிண்டில் கொண்டு நம்ம வைப்போம். ஸோ அப்போ தான் வந்துட்டு சன்லைட்டோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காது, இதோடைய ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இந்த யூனிவர்ஸை நோக்கி இருக்கும் அப்படின்றதுனால. ஸோ இந்த ஜேம்ஸ் வெப்லாம் இருக்கிறது வந்து L2 பாயிண்டில். ஓகே, ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்டு, ஆதித்யா வில் பி பிளேஸ்ட் அட் L1 பாயிண்ட். கரெக்ட். இந்தியன் ஆர்ஜின் பர்சன் தர்மன் சண்முகரத்னம் became the president of Dharman Shanmugaratnam, he became the president of Singapore. Who is the head of the committee to look into the feasibility of simultaneous elections? Okay, ஸ்டேட் அசம்பிளிஸ்க்கும் லோக்சபாக்கும் இந்தியா ஃபுல்லாக, அதாவது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அது சாத்தியமா அப்படின்னு பார்க்கறதுக்காக ஒரு கமிட்டி வந்து அமைச்சாங்க. அந்த கமிட்டியோட ஹெட் யார் அப்படின்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். நெக்ஸ்ட், நேம் த பர்சன் ஹூ இஸ் அவார்டட் வித் கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்டு 2023. கலைஞர் கருணாநிதி செம்மொழி தமிழ் அவார்டுன்றது யார் கொடுத்துருக்காங்கன்னா ராமசாமி. கலைஞர் செம்மொழி அவார்டு ராமசாமி. நேம் த போர்ட்டல் விச் ப்ரொவைட்ஸ் கண்டென்ட் ஃபார் ஸ்கூல் சில்ட்ரன். ஸ்கூல் சில்ட்ரனுக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்டோட பேர் வந்து தீக்ஷா. நமக்கு தெரியும், நம்ம ஸ்கூல் புக்லலாம் கூட வந்துட்டு QR கோடு மாதிரி இருக்கும். அதை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா தீக்ஷா போர்ட்டலுக்கு தான் போகும். PMG தீஷா அப்படின்றது வந்து டிஜிட்டல் லிட்ரஸி ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்கீம் அது. நெக்ஸ்ட்டு, நியாய விகாஸ் போர்ட்டல் இஸ் லான்ச்ட் டு மானிட்டர். நியாய விகாஸ் போர்ட்டல் அப்படின்றது எதை மானிட்டர் பண்ணுறதுக்காகனா டு மானிட்டர் த நியூலி கிரியேட்டட் ஜுடிஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இதை மானிட்டர் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடியது நியாய விகாஸ் போர்ட்டல். த கூலர் ரீஜியன்ஸ் ஆன் த சன் சர்ஃபேஸ் ஆர் டேர்ம்ட் அஸ். ஓகே, இந்த பாயிண்ட் தேவையில்லை. ஸோ ஓகே, சன்னோட சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கூலான அந்த ரீஜன்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சன் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தேவையில்லை, அது விடுங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் எக்ஸ்பெக்டட் அவுட்கம் ஆஃப் ஆதித்யா L1. இதில் எது வந்து ஆதித்யாவோட எக்ஸ்பெக்டட் அவுட்கம் கிடையாது. First one, to act as a space weather station to predict geomagnetic storms and better understand space weather dynamics. ஆமாம், சன்லேருந்து வரக்கூடிய அந்த ஜியோமேக்னட்டிக் ஸ்டார்ம்ஸை எர்த்தை நோக்கி அந்த வரக்கூடிய அந்த ஜியோமேக்னட்டிக் ஸ்டார்ம்ஸை வந்து முன்னாடியே இன்டர்செப்ட் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டடி பண்ணுறது இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவ். ஸோ இது வந்து டு ஆக்ட் as a space weather station to predict geomagnetic storms and better understanding space weather dynamics. இது கரெக்டு. நெக்ஸ்ட், டு கெட் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் த மெக்கானிசம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் ஆக்சலரேஷன். இதுவுமே சன்னோடைய கொரோனாலேருந்து வெளியாகக்கூடிய அந்த ஹை எனர்ஜி பார்ட்டிகல்ஸ் அது ஏன் எஜெக்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி என்ன மெக்கானிசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஆப்ஜெக்டிவ் தான். சன் ஸ்பாட்ஸ் நம்ம பார்த்தோம், கூலர் ரீஜன்ஸ் அந்த சன் சர்ஃபேஸ் தான் சன் ஸ்பாட்ஸ். ஸோ அதை ஸ்டடி பண்ணுறதுக்கும் தான் இது மூணுமே ஒரு ஆப்ஜெக்டிவ் தான். ஃபோர்த் ஒன், டு என்டர் த கொரோனா ஆஃப் த சன் அண்ட் டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக நாசா அனுப்புன பார்க்கர் சோலார் ப்ரோப் தான் அதை பண்ணுது, கொரோனாக்குள்ளே என்டர் ஆகுது. பட் நம்ம வந்து கொரோனாவுலலாம் என்டர் ஆகலை. ஏன்னா நம்ம வந்து இங்கே தான் 1.5 million kilometers தான் நம்ம இருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வேண்டாம். நெக்ஸ்ட், நேம் த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஹூஸ் 150th birth anniversary is observed
ரீசெண்ட்லி அப்படின்னு பார்த்தோன்னா விஓ சிதம்பரனாருடைய 150வது பர்த் அனிவர்சரி 2021 அப்சர்வ் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, சாலை விபத்தில் சிக்கியவர்களை விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து மீட்டெடுக்கும் பணிக்காக உருவாக்கப்பட்டுள்ள வாகனத்தின் பெயர். விபத்துக்குள்ளான வாகனங்களில் இருந்து மீட்டெடுக்கும் பணிக்காக உருவாக்கப்பட்ட வாகனத்தின் பெயர் வீரா அப்படின்னு வச்சுருக்காங்க, வீரா. நெக்ஸ்ட், சுவாமி விவேகானந்தா டெலிவர்ட் த ஃபேமஸ் ஸ்பீச் அட் த பார்லிமெண்ட் ஆஃப் வேர்ல்டு ரிலிஜன் சிகாகோ. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்பீச் கொடுத்துருப்பாரு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாரு பேச. அது வந்து செப்டம்பர் மாதம் நடந்த ஒரு ஈவெண்ட். செப்டம்பர் 11, 1893. Which of the following is included in the G20 group recently? ஸோ G20ல ரீசெண்டாக இதில் யாரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கன் யூனியனை ஆட் பண்ணியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்றது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் நேஷன்ஸ், அதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஃப்ரிக்கன் யூனியன் அப்படின்றது ஒரு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு 55 கண்ட்ரிஸ் சேர்ந்த ஒரு யூனியன். அதை வந்துட்டு G20ல ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ G20 பொறுத்த வரைக்கும் போன வருஷம் G20 சப்மிட் வந்து இந்தியா நடத்தினாங்க. நம்ம ஏற்கனவே கொஸ்டின்ஸில் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்தியா வந்து 2023 இது பண்ணாங்க. இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பிரேசில் தான் இப்போ இதோட சேர்மனாக இருக்காங்க. இந்தியாவுக்கு முன்னாடி வந்து இந்தோனேஷியா இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா, இப்போ பிரேசில். Which of the following is launched by India at the G20 summit? ஓகே, ஸோ G20 சப்மிட்டில் இந்தியா கொடுத்துருக்கிறதுல எதை லான்ச் பண்ணாங்கன்னா குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ் அப்படின்றத லான்ச் பண்ணாங்க. குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ். நெக்ஸ்ட், குளோபல் பயோஃபியூயல் அலையன்ஸ் பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன? ஓகே, ஸோ குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ் அப்படின்றது இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் பை இந்தியா ஆஸ் த சேர் ஆஃப் த G20. இது கரெக்ட். இந்தியா G20 சேரை ஹோல்ட் பண்ணப்போ தான் 2023 தான் குளோபல் பயோஃபியல் அலையன்ஸை கொண்டு வராங்க. இது கரெக்டு. நெக்ஸ்ட், இட் எய்ம்ஸ் டு பொசிஷன் பயோஃபியல்ஸ் ஆஸ் எ கீ டு எனர்ஜி டிரான்சிஷன். இதுவுமே கரெக்டு. நெக்ஸ்ட், இட் வில் சப்போர்ட் த வேர்ல்டு வைட் டெவலப்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் ஆஃப் பயோஃபியல்ஸ். இதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட், இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு அச்சீவ் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல் to 20%. It is an initiative to achieve ethanol blending in petrol by 20%. ஓகே, ஸோ பெட்ரோலில் நம்ம எத்தனால் ஆட் பண்ணுறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ வந்து ஸோ இதில் வந்து ஒரு 20% நம்ம அது என்ன சொல்கிறதுனா பயோ ஃபியூலை நம்ம இதில் பெட்ரோல் ஆட் பண்ணுறது மூலிமா பெட்ரோலுடைய இம்போர்ட் வந்து நமக்கு குறையுதா, அதே மாதிரி கொஞ்சம் பொல்யூஷனும் நமக்கு கம்மியாகும். அதே மாதிரி இந்த எத்தனால் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபார்மர்ஸ் தான் வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லையா. இப்போ நம்ம சுகர் கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எத்தனால் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா அதனால் அந்த ஃபார்மர்ஸ்க்குமே எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கும் இல்லையா. ஸோ ஃபார்மர்ஸ்க்கும் நல்லது, நமக்கு வந்து பெட்ரோலோடைய இம்போர்ட்டும் குறையுது, பொல்யூஷனும் குறையுது. இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது எத்தனால் பிளெண்டிங் பண்ணுறதுனால. ஸோ இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் டு அச்சீவ் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல் பை 20%. ஸோ இதில் 3 ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு, குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் விச் பயோஃபியல். ஸோ நம்ம ஏற்கனவே இது பார்த்துருப்போம், PMG1 யோஜனா அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து 2G பயோ எத்தனால் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வந்து ஃபண்டிங், வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம். ஸோ அதேமாதிரி குளோபல் பயோஃபியல் அலையன்ஸ் வில் ஃபோக்கஸ் ஆன் த 2G பயோஃபியல் தான், செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியல். நெக்ஸ்ட், இந்தியா எய்ம்ஸ் டு அச்சீவ் E20, தட் இஸ் எத்தனால் பிளெண்டிங் இன் பெட்ரோல் பை 20% பை விச் இயர்? India aims to achieve 20% ethanol blending in petrol by 2025. The நடராஜர் ஸ்டாச்சு அட் த பாரத் மண்டபம், அதாவது இந்தியாவோட G20 சப்மிட்டோட வென்யூக்கு பேர் வந்து பாரத் மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாரத் மண்டபத்துக்கு வெளியில் பார்த்தோன்னா ஒரு நடராஜர் சிலை வச்சுருந்தாங்க. அந்த சிலையை வந்து செதுக்கினது யார்? தமிழ்நாட்டை சேர்ந்த சுவாமி மலையை சேர்ந்த ஒரு ஸ்தபதி தான் அதை வந்து இது பண்ணார். அவருடைய பேர் என்ன அப்படின்னா ராதாகிருஷ்ணன். நெக்ஸ்ட், ஹூ ஹோல்ஸ் த ரெக்கார்ட் ஃபார் மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் இன் டென்னிஸ்?
மீன் 24 டைட்டில்ஸ் வின் பண்ணது யார்? மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் இன் டென்னிஸ் ஜோகோவிக். ஓகே, ஸோ மோஸ்ட் நம்பர் ஆஃப் கிராண்ட் ஸ்லாம் டைட்டில்ஸ் இன் டென்னிஸ் ஜோகோவிக். நெக்ஸ்ட், இந்த G20 summit held in Delhi, India proposed a G20 satellite for which purpose? ஓகே, டெல்லியில் நடந்த பாரத் மண்டபம் அங்கே நடந்த அந்த G20 சப்மிட்டில் இந்தியா வந்து ஒரு G20 கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ப்ரொப்போஸ் பண்ணாங்க. அந்த சேட்டலைட் எதற்கான ஒரு சேட்டலைட் அப்படின்னா என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் அப்சர்வேஷனுக்கான சேட்டலைட். என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் அப்சர்வேஷன். நெக்ஸ்ட், India joined the Partnership for Global Infrastructure and Investment at the G20 summit in Delhi. Which of the following countries is not a part of the PGIA? அதாவது Partnership for Global Infrastructure and Investment அப்படின்றது இப்போது சைனா வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்டாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கொண்டு வந்தது தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ சைனாக்கு ஆப்போசிட்டான ஒரு இதுன்றதுனால அதில் எப்படி சைனா இருப்பாங்க. ஸோ சைனா வந்து இட் இஸ் நாட் a பார்ட் ஆஃப் த PGIA, பட் இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ்ட். இதை வந்து முதல்ல G7 சப்மிட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, இது அவ்வளோ தேவையில்லை இந்த ஃபேக்ட். ஓகேங்களா, G7 சப்மிட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு 2021. அதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனாமிக் காரிடார். இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனாமிக் காரிடார். இதில் 3 விஷயம் இருக்குது பாருங்கள். ஒன்று இந்தியா, ரெண்டாவது மிடில் ஈஸ்ட், மூணாவது ஈரோப் எக்கனாமிக் காரிடார். ஓகே, எக்கனாமிக் காரிடார்னால என்னவாக இருக்கும், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாத்தாக இருக்கும். ஸோ அது எப்படிலாம் கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இந்தியாவில் இங்கே இப்போ மும்பையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து மிடில் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ UAE, சவுதி அரேபியா இதெல்லாம் இங்கே கனெக்ட் ஆகுது. அங்கேருந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து அப்படியே போயிட்டு ஈரோப்பில் போய் இங்கே கனெக்ட் ஆகுது. இதுதான் வந்து இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனாமிக் காரிடார். இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் ஈரோப் எக்கனாமிக் காரிடார் அப்படின்றதுல இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரோடு இருக்குது. ரோடு, ரயில், ஷிப்பிங் 3 மோட் ஆஃப் கனெக்டிவிட்டியும் அந்த இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இட் இஸ் ஏ ரோடு அண்ட் ரயில் நெட்ஒர்க் அண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் ஷிப்பிங் நெட்ஒர்க்ங்கிறது தப்பு. இது வந்து ரோடு, ரயில், ஷிப்பிங் நெட்ஒர்க் 3மே சேர்ந்தது. இட் ஹேஸ் த பொட்டன்ஷியல் டு டீப்பன் த கனெக்டிவிட்டி பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் த்ரூ த மிடில் ஈஸ்ட். ஆமாம், இந்தியாவுக்கும் யூரோப்புக்குமான கனெக்டிவிட்டியை மிடில் ஈஸ்ட் வழியாக இது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. நெக்ஸ்ட், இந்த ப்ராஜெக்ட் வந்து இட் வாஸ் ஜாயின்ட்லி அனௌன்ஸ்ட் பை த லீடர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ். ஸோ இவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னா இந்த கண்ட்ரிஸோட லீடர்ஸ்லாம் சேர்ந்தா இதை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இது கரெக்டு. ஓகே, next, choose the correct statements about viability gap funding scheme for battery energy storage systems. Okay, battery energy storage systems. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனியூவராக இருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்காக ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி சம்திங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஏன்னா இப்போ ஃப்யூச்சரில் நம்ம எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரிலாம் வரப்போகுது. அப்போ அதேமாரி அந்த எனர்ஜியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நமக்கு நிறைய இடங்கள் தேவைப்படும் இல்லையா. ஸோ அந்த பேட்ரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸை நீங்கள் உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையா நமக்கு செலவாகும். அப்போது அதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னா கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம வந்து வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ப்ராக்டிக்கலி ரொம்ப டிஃபிகல்ட்டாக ரொம்ப ஃபினான்ஷியலி அதிகமாக காசு இருக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதான் வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இது வந்து இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸ்க்காக கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இது மூலிமா ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப் டு 40% ஆஃப் த கேபிட்டல் காஸ்ட் இஸ் ப்ரொவைடட். கரெக்ட். த ஸ்கீம் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் க்ளீன், ரிலேபிள் அண்ட் அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி. கரெக்ட். இதுமாரி நம்ம பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா அது மூலமா நம்ம என்ன பண்ணலாம், வீடுகளில் க்ளீன், ரிலேபிள், அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கலாம். வீடுகளில், வெஹிக்கல்ஸில் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். இட் இஸ் அ சிக்னிஃபிகன்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் அச்சீவிங் க்ளீன் அண்ட் க்ளீன் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே கரெக்டு. ஸோ அதேமாரி இப்போ நம்ம வீட்டிலலாம் இப்போது சோலார் பேனல்ஸ் வச்சோ இல்லை சின்ன சின்ன விண்மில்ஸ் வச்சோ எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது இந்த எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபியூயல் செல்ஸு இதிலலாம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணோம்னா இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி இட் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் க்ளீன், ரிலேபிள் அண்ட் அஃபோர்டபிள் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அச்சீவிங் க்ளீன் அண்ட் க்ளீன் எனர்ஜி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட், கதிசக்தி விஸ்வவித்யாலயா. கதிசக்தி விஸ்வவித்யாலயான்றது குஜராத்தில் வதோதராவில் அமைஞ்சிருக்கு. கரெக்டு. இட் இஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் கிரியேட்டிங் த பெஸ்ட் இன் கிளாஸ் மேன் பவர். இது வந்து எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, சிறந்த மேன் பவரை உருவாக்கணும் அண்ட் டேலண்ட்டை உருவாக்கணும். எதில், டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் எக்ஸெட்ரா அப்படின்றது இல்லை, தப்பு.
ஸோ கதி சக்தினாலே நம்ம என்ன கேள்விப்பட்டிருப்போம், கதி சக்தி அப்படின்னாலே மல்டி மோடல் கனெக்டிவிட்டின்ற வார்த்தை நம்ம முன்னாடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. ஸோ அப்போ கதி சக்தினாலே இட் இஸ் ரிலேட்டட் டு வாட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் அந்த லாஜிஸ்டிக்ஸ் அதெல்லாம் ரிலேட்டட். ஸோ அதனால் டெக்ஸ்டைல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எமர்ஜிங் டெக்னாலஜிஸ்ங்கிறது கிடையாது. இது எதுக்காக அப்படின்னா ஃபார் கிரியேட்டிங் டேலண்ட் இன் த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர். ஓகேவா. ஸோ கதிசக்தினாலே மல்டி மோடல் கனெக்டிவிட்டி நமக்கு தெரியும். ஸோ அப்போ கதிசக்தி விஸ்வவித்யாலயா அப்படின்றது அந்த கதிசக்திக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட்டேஷன் லாஜிஸ்டிக் செக்டாரில் மேன் பவர் அண்ட் டேலண்ட்டை உருவாக்குறது தான் இதோட எய்ம். ஓகே, நெக்ஸ்ட் பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ் எய்ம்ஸ் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்போர்ட் ஆஃப் கிரெயின்ஸ் ஃப்ரம் த போர்ட்ஸ் in Ukraine. ஸோ இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா ஃபேக்டாக பார்த்துக்கோங்க. பிளாக் சி கிரெயின் இனிஷியேட்டிவ் இஸ் இட் எய்ம்ஸ் டு ஃபெசிலிட்டேட் த எக்ஸ்போர்ட் ஆஃப் கிரெயின்ஸ் ஃப்ரம் த போர்ட்ஸ் இன் Ukraine. நெக்ஸ்ட், கோவா ரோட் மேப் இஸ் அன் இனிஷியேட்டிவ் தட் ப்ரொவைட்ஸ் ப்ளூ பிரிண்ட் ஃபார். கோவா அப்படின்னாலே நம்ம வந்து டூரிசம் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கோவா ரோட் மேப் அப்படிங்கிறது இட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் தட் ப்ரொவைட்ஸ் எ ப்ளூ பிரிண்ட் ஃபார் சஸ்டைனபிள் குளோபல் டூரிசம். கோவா ரோட் மேப் இஸ் அன் இனிஷியேட்டிவ் தட் ப்ரொவைட்ஸ் ப்ளூ பிரிண்ட் ஃபார் சஸ்டைனபிள் குளோபல் டூரிசம். நெக்ஸ்ட், which of the following is considered to be the world's largest initiative for poverty reduction? இது வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சென்டென்ஸ். ஓகேங்களா. வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னா எதை சொல்கிறாங்கன்னா இந்த DNRLM இதை தான் சொல்கிறாங்க. DNRLM. ஓகே, DNRLM அப்படின்னா தீனதயாள் அந்தியோஜனா யோஜனா. தீனதயாள் அந்தியோதனா யோஜனா, அதான் வந்து DAY அப்படின்னு சொல்லுவாங்க. NRLM அப்படின்னா நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட்ஸ் மிஷன். நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன்ஸ். ஓகே, தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷ்னல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். இதுதான் வந்துட்டு இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் இனிஷியேட்டிவ் ஃபார் பாவர்ட்டி ரிடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த NRLM வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஃப்ரெண்ட்டாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்காக அதை இம்ப்ளிமெண்ட். இப்போ தமிழ்நாட்டில் அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே அகைன் நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்குது. அதுமாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டில் ஒரு மாதிரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. பட் இதோட எய்ம் என்ன அப்படின்னா பாவர்ட்டி ரிடக்ஷன். நெக்ஸ்ட், as announced in August 15, 2023 இண்டிபெண்டன்ஸ் டேல அனௌன்ஸ் பண்ணாங்க. என்னன்னா how many லாக்பதி தீதீஸ் அதாவது will be created in villages by transforming self help groups. வில்லேஜில் இருக்கிற செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அவங்கள அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இருக்கக்கூடிய விமனை வந்து லட்சாதிபதி பெண்களாக ஆக்க போகிறாங்க. அதுமாரி எத்தனை லட்சாதிபதி பெண்களை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்கன்னா மொத்தம் 2 கோடி லட்சாதிபதி பெண்களை வந்து உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்சில் மோடிஜி பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் 10 கோடி பெண்கள் வந்து ஆல்ரெடி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸில் இன்வால்வ் ஆகி இருக்காங்களாமா. அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் 2 கோடி லட்சாதிபதி தீதீஸ், அதாவது இப்போ அந்த பெண்களை வந்து லட்சாதிபதியாக ஆக்க போகிறோம், 2 கோடி பெண்களை லட்சாதிபதியாக ஆக்க போகிறோம் வில்லேஜஸில் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா 15,000 செல்ஃப் ஹெல்ப் குரூப் 15,000 செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து ட்ரோன்ஸ் எல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறதுங்கிற ட்ரைனிங்கும் அதை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுங்கிற ட்ரைனிங்கும் அதுக்கான லோன்ஸும் ப்ரொவைட் பண்ண போகிறாங்களாம். ஸோ இது மூலிமா ட்ரோன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரிப்பேர் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து உமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் தரப்போகிறோம் 15,000 விமன் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30. ஓகே, நெக்ஸ்ட்டு சீகூர் காரிடார் அப்படின்றது இட் இஸ் ரிலேட்டட் டு எலிஃபண்ட் கார். இது வந்து பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட் ஒரு இடத்த இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு ஒரு பாத் வழியாக போகும் இல்லையா, அதுதான் வந்து எலிஃபண்ட் காரிடார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிகூர் காரிடார்ங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் எலிஃபண்ட் காரிடார். இது தமிழ்நாட்டில் இருக்குது, தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாஸ் லான்ச்டு ஃப்ரம் காஞ்சிபுரம். இதை காஞ்சிபுரம்லேருந்து லான்ச் பண்ணாங்க. ஆன் த பர்த் அனிவர்சரி ஆஃப் CN அண்ணாதுரை என்னைக்கு அப்படின்னா 15th September 2023. ஓகேவா. நெக்ஸ்ட் நேம் த ரோபோட் மேட் பை IIT மெட்ராஸ். IIT மெட்ராஸ் இன்குபேட்டட் ஸ்டார்ட் அப் சோலினாஸ் இன்டெகிரிட்டி. IIT மெட்ராஸ்னால இன்குபேட் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டார்ட் அப் இருக்குது, சோலினாஸ் இன்டெகிரிட்டி. அவங்க வந்து ஒரு ரோபோட் மேக் பண்ணாங்க. அந்த ரோபோட்டோட பேர் என்ன அப்படின்னா எண்டோபோட். இந்த எண்டோபோட்டுங்கிற ரோபோட் என்ன செய்யுதுன்னா இந்த
வாட்டர் பைப்ஸ் அதுக்கப்புறம் சீவேஜ் போகக்கூடிய அந்த கழிவு நீருக்கு போகக்கூடிய அந்த பைப்ஸ், சீவேஜ் பைப்ஸு, இதிலெல்லாம் இருக்கக்கூடிய லீக்கேஜை வந்து கண்டுபிடிக்குது. ஓகே, வாட்டர் பைப்ஸ்லேயும் சீவேஜ் பைப்ஸ்லேயும் கூடிய லீக்கேஜை கண்டுபிடிக்கிறதுக்கான ரோபோட் பேர் எண்டோபோட். ஓகே, ஆல்ரெடி இந்த பண்டிகூட், ஹோமோசெப்ன்றதுலாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரோபோட்ஸ். இந்த ரோபோட்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னா மேனுவல் ஸ்கேவேஞ்சிங்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ரோபோட்ஸ். மனித கழிவுகளை வந்து மனிதனே ரிமூவ் பண்ணக்கூடாது அதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட ரோபோட்ஸ் வந்து பண்டிகூட், ஹோமோசெப் இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்போ எண்டோபோட் அப்படின்றது என்ன? டு டிடெக்ட் த லீக்கேஜஸ் இந்த வாட்டர் பைப்ஸ் அண்ட் சீவேஜ் பைப்ஸ். 34. நெக்ஸ்ட்டு யசோபூமி அப்படின்றது ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தக்கூடிய ஒரு இடம். இது எங்கே இருக்குது அப்படின்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்போ சென்டர் அப்படின்ற இடத்துல இருக்குது. இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்போ சென்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் துவாரகா அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவில் ஏதாவது பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்லாம் நடத்தணும் அப்படின்னா வேர்ல்டு லெவல் இப்போ G20 அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் ஈவெண்ட்ஸ் இனிமேல் நெக்ஸ்ட் டைம்லாம் நடத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல நடத்துவாங்க அப்படி சொல்கிறாங்க, ஃப்யூச்சரில் நடத்தணும்னா. ஓகே, யாஷோபூமி இஸ் ஏ கட்டிங் எட்ஜ் கான்ஃபரன்ஸ் வென்யூ இந்த இந்தியா இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸ்போ சென்டர் லொக்கேட்டட் அட் துவாரகா. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் விஸ்வகர்மா யோஜனா. சரியா? ஸோ நம்ம பார்த்துருவோம், ஃபஸ்ட்டு இதை பற்றி பார்த்துருவோம். விஸ்வகர்மா யோஜனா அப்படின்றது 17 செப்டம்பர் 2023 லான்ச் பண்ணுறாங்க. இந்த டேட்டில் ஏன் அப்படின்னா இந்த டேட் தான் வந்துட்டு விஸ்வகர்மா ஜெயந்தி அப்படி சொல்கிறாங்க. விஸ்வகர்மா ஜெயந்தி அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதோட ஃபண்டிங்லாம் பண்ணுறது யாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து 13,000 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த விஸ்வகர்மா யோஜனா கீழே என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 18 ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ், இந்த ஒரு 18 ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ் இருக்குது. இந்த ட்ரெடிஷ்னல் கிராப்ஸை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லோன் மாதிரி இதில் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அந்த 18 ட்ரெடிஷ்னல் கிராப்ஸை பண்ணுறவங்களுக்கு மட்டும் லோன் மாதிரி வந்து கொடுக்குறாங்க. எவ்வளோ லோன் கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 1 lakh லோன் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதை பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து நெக்ஸ்ட்டு வந்து 2 lakh வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. இவங்களுக்கு வந்து ரெடியூஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் 5% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இது கொடுக்குறாங்க. ஓகே, இது மூலமா என்ன நடக்குதுன்னா இந்த 18 ட்ரெடிஷ்னல் கிராப்ஸை பண்ணக்கூடிய பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க இதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது இவங்களுடைய இப்போ ஒரு ஃபாதர் பண்ணுறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அவங்க சன் அந்த மாதிரி வந்து இந்த ட்ரெடிஷ்னல் கிராப்ஸ் வந்து கண்டினியூ பண்ணுவாங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் இம்ப்ரூவ் பண்ணி பண்ணுவாங்க இந்த லோன்ஸ்லாம் கிடைக்கிறதுனால அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து முக்கியமாக இந்த ஃபேமிலி பேஸ்டு ட்ரெடிஷ்னல் ஸ்கில்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, தென் இந்த ஸ்கீம் கீழே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கில் ட்ரைனிங்குமே வந்து கவர்மெண்ட்டே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய பீரியடில் 500 rupees per day வந்து இன்சென்டிவாக உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குற டைமில் மட்டும். ஓகே, ஸோ இப்போ இதில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் என்ன கரெக்ட்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் விஸ்வகர்மா யோஜனா. இட் வாஸ் லான்ச்ட் ஆன் விஸ்வகர்மா ஜெயந்தி ஆன் 17 செப்டம்பர் 2023. கரெக்ட். இட் இஸ் ஃபுல்லி ஃபண்டட் பை யூனியன் கவர்மெண்ட் வித் அவுட்லே ஆஃப் 13,000 crores. அதுவும் கரெக்ட். இதில் வந்து லோன் வந்து ஃபஸ்ட்டு 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 lakh வரைக்கும் கொடுப்பாங்க அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆஃப் 5%. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ப்ராஜெக்ட் சீட்டா. ஸோ ப்ராஜெக்ட் சீட்டா அப்படின்றது என்ன? இது வந்து சீட்டா ரீஇன்ட்ரோடக்ஷன் ப்ராஜெக்ட். இந்தியாவில் வந்து சீட்டா அப்படின்றது 1952 வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. இது அதிகமாக வேட்டையாடினதுனாலையும் அந்த லாஸ் ஆஃப் ஹேபிடேட் அப்புறம் ஆஸ் வெல் அஸ் முக்கியமாக வந்து ஹண்டிங் அந்த ரீசனால் 1952 வந்து இந்தியாவில் வந்து சீட்டா எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ரீசெண்டாக நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 8 ஆஃப்ரிக்கன் சீட்டா வந்து நமீபியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணோம் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியாவில் குனோ பல்பூர் நேஷ்னல் பார்க் அப்படின்னு இருக்கும் மகாராஷ்டிராவில் அங்கே கொண்டு வந்திருந்தோம் 2022. அதுக்கப்புறம் இன்னொரு 12 சீட்டா சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தோம், அதே நேஷ்னல் பார்க்கில் கொண்டு வச்சுருந்தோம். இது வந்து February 2023 எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. நீங்கள் பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 8 ஆஃப்ரிக்கன் சீட்டா ஃப்ரம் நமீபியா, தென் செகண்ட் வந்து 12 ஆஃப்ரிக்கன் சீட்டா ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. இது வந்து குனோ பல்பூர் நேஷ்னல் பார்க் மகாராஷ்டிராவில் இருக்குது, அங்கே எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இந்தியாவில் வந்து சீட்டான்றது 1952 எக்ஸ்டிங்க்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபேக்ட்லாம் வந்து சும்மா பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது மட்டும் போதும். நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த டார்கெட்ஸ் ஆஃப் நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி. ஸோ நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி அப்படின்றது வந்து
போன வருஷம் ரிலீஸ் பண்ணாங்க. அதோடைய டார்கெட்ஸ்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ். கண்டிப்பாக ஒரு லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு பாலிசி மேக்கர் பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாருங்களேன். லாஜிஸ்டிக்ஸோட காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் தானே நினைப்பாங்க. ஒரு குட்ஸை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த காஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணணும் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இட் ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் ஒரு டார்கெட்டாக இருக்கும். செகண்டு, டு இம்ப்ரூவ் த லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரேட்டிங். இந்தியாவுடைய லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரேட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறது. ஓகே, ஸோ கரண்ட்டாக இந்தியாவுடைய லாஜிஸ்டிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸில் வந்து இந்தியாவோட ரேங்க் என்னவாக இருக்குன்னா 38 இருக்குது. அதை 25க்குள்ளே கொண்டு வரணும் 2030 அப்படின்றது ஒரு டார்கெட்டாக வச்சுருக்காங்க. அடுத்தது, டு கிரியேட் டேட்டா ட்ரைவன் டெசிஷன் சப்போர்ட் மெக்கானிசம் ஃபார் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம். இதுவும் கரெக்டு. தென் அடுத்து வந்து டு இன்க்ரீஸ் த ஷேர் ஆஃப் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியா டு 5% ஆஃப் வேர்ல்ட் ஸ்டேட். இது வந்து ஒரு டார்கெட் கிடையாது, சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 3 மட்டும் தான் இதோடைய டார்கெட்டு. திஸ் இஸ் நாட் ஏ டார்கெட். ஓகே, ஸோ நேஷனல் லாஜிஸ்டிக் பாலிசியோட சம் ஆஃப் த டார்கெட்ஸ் என்ன? டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ், டு இம்ப்ரூவ் த லாஜிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் ரேட்டிங். இப்போ 38 இருக்கிறத 25 கொண்டு வரணும் 2030. டு கிரியேட் டெசிஷன் ட்ரிவன் சப்போர்ட் மெக்கானிசம் ஃபார் எஃபிஷியன்ட் லாஜிஸ்டிக் எக்கோசிஸ்டம். ஓகே, நெக்ஸ்ட், த லீடிங் ரிஸ்க் ஃபேக்டர் ஃபார் டிபி டிசீஸ். டியூபர்குலோசிஸ்க்கு லீடிங் ரிஸ்க் ஃபேக்டர் எது அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர் நியூட்ரிஷன், அதாவது மால் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்து லீடிங் ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்னே சொல்லலாம். இந்தியா வந்து 2025 டியூபர்குலோசிஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த டிவிக்காக நிறைய ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அதில் ஒன்று பார்த்தோன்னா நிக்ஷய் போஷன் யோஜனா. இது பேரே பார்த்தீங்கன்னா போஷான் அப்படின்னு இருக்கா, தட் இஸ் நியூட்ரிஷன், போஷாக்கு நியூட்ரிஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த நிக்ஷய் போஷன் யோஜனா கீழே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 500 ரூபாய் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா அந்த டிபி பேஷண்ட்டுக்கு கொடுப்பாங்க ஒரு மாதத்துக்கு. அது எதுக்காக அப்படின்னா நியூட்ரிஷனல்ஸ், அது அவங்களுடைய நியூட்ரிஷனல் சப்போர்ட்டுக்காக. ஸோ அப்போ ஏன் இங்கே பார்க்குறோம், டிபியோடைய ஒரு முக்கியமான ரிஸ்க் ஃபேக்டரே அண்டர் நியூட்ரிஷன் தான், தட் இஸ் ஸ்மால் நியூட்ரிஷன். அப்போ டிபி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நியூட்ரிஷனல் சப்போர்ட்காக நம்ம தரக்கூடிய அந்த பணம் தான் இந்த நிக்ஷய் போஷன் யோஜனா. 500 ரூபாய் பர் மாதம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ இது கரெக்ட். நெக்ஸ்ட், நிக்ஷய் மித்ராங்கிறது இன்னொரு இனிஷியேட்டிவ். மித்ரா அப்படின்னா ஃப்ரெண்டு. ஸோ நிக்ஷய் மித்ரான்றது என்னன்னா, இட் இஸ் கம்யூனிட்டி சப்போர்ட் டு த டிபி பேஷண்ட்ஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷனோ டிபி பேஷண்ட்ஸ்க்கு வந்து அவங்களோட ட்ரீட்மெண்ட்காக நம்ம வந்து பணம் வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் பண்ணலாம். அதை வந்து நிக்ஷய் மித்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிக்ஷய் போஷன் யோஜனான்றது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ₹5,000 பர் மந்த் ஃபார் நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஆஃப் த டிபி பேஷண்ட்ஸ். நிக்ஷய் மித்ராங்கிறது யாருன்னா கம்யூனிட்டி சப்போர்ட் த டிபி பேஷண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து இன்டர்சேஞ்ச் ஆயிருக்கு. தேர்ட் பேர் பார்த்தோன்னா ஒன்லி ஸ்டேட் டு லான்ச் டிஃப்ரென்ஷியேட்டட் டிபி கேர் ப்ரோக்ராம் டு ரெடியூஸ் மார்டாலிட்டி ரேட் அமங் த டிபி பேஷண்ட்ஸ் இஸ் தமிழ்நாடு. இது கரெக்டு. இந்த டிஃப்ரென்ஷியேட்டட் டிபி கேர் ப்ரோக்ராம் என்னன்றது எனக்கும் தெளிவாக தெரியல, பட் அதனால் நான் சும்மா அப்படியே ஞாபகம் வச்சுக்காது. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டட் டிபி கேர் ப்ரோக்ராம் அப்படின்றத தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், நேம் த அப்ளிகேஷன் யூஸ் டு மானிட்டர் த மூவ்மெண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ். இந்த ஆப் பேர் வந்து ட்ராக் கேடி. ஸோ கேடினா கிரிமினல்ஸ்னு வச்சுக்கோங்க. ட்ராக்டு, TRACKD அப்படின்றதா இட் இஸ் அப்ளிகேஷன் யூஸ் டு மானிட்டர் த மூவ்மெண்ட் ஆஃப் கிரிமினல்ஸ். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் நிப்பா வைரஸ். ஸோ நிப்பா வைரஸ்ங்கிறது ஒரு ஜூனோட்டிக் வைரஸ். ஜூனோட்டிக் அப்படின்னா அனிமல்லேருந்து ஹியூமனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது கரெக்டு. எந்த அனிமல் அப்படின்னா ஃப்ரூட் பேட். இந்த ஃப்ரூட் பேட் தான் இதோடைய நேச்சுரல் காஸ். இந்த ஃப்ரூட் பேட்குள்ளே தான் நிப்பா வைரஸ் வந்து இருக்கும். இந்த ஃப்ரூட் பேட் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அந்த ஃப்ரூட்டை வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டேரக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை அப்படின்னா இந்த அதுலேருந்து பிக்குக்கு நிப்பா கேன் பி டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்ஃபெக்டட் அனிமல்ஸ் சச் அஸ் பிக்ஸ் அண்ட் பேட்ஸ் டு ஹியூமன்ஸ். ஆமாம், இந்த ஃப்ரூட் பேட்லேருந்தும் ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இல்லை அப்படின்னா பிக்லேருந்து வந்து ஹியூமன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். இது 3 ஸ்டேட். ஆயுஷ்மான் பவ் கேம்பெயின். ஆயுஷ்மான் பவா அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். போன மாதம் இதிலே பார்த்தோம். இட் இஸ் அ கேம்பெயின் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் ஹெல்த் கேர் சர்வீசஸ் டு எவ்ரி வில்லேஜ் அண்ட் டவுன்ஸ். நெக்ஸ்ட், யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச். இவங்களுடைய COP28 அப்படின்றது எங்கே நடக்க போகுதுன்றது இங்கே கொஸ்டின் ஆக்சுவலாக நடந்துருச்சு. எங்கன்னா துபாயில். ஓகே, இப்போ நம்மளுடைய அப்டேட்டட் குரூப் 2 சிலபஸில் COP28 வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. COP28 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ COP28 எங்கே நடந்துச்சு, இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் டெசிஷன்ஸ் எடுத்தாங்க, எல்லாமே நம்ம கண்டிப்பாக மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கணும். இது நான் மெயின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜஸ்ட் நீங்கள் வந்து COP21லேருந்து 28 வரைக்கும் எங்கெங்கே நடந்ததுன்றத அந்த லொக்கேஷன்ஸை மட்டும் சும்மா பார்த்துக்கோங்க. ஓகே, அட்லீஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வேண்டாம். ஓகே, இந்தியன் கிரிக்கெட் டீம் வான் த ஏஷியா கப் ஃபார் ஹவு மெனி டைம்ஸ். இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து 2023 ஏஷியா கப் வந்து கிரிக்கெட்டில் ஏஷியா கப் வந்து வின் பண்ணாங்க. இது வந்து ஸ்ரீலங்காவுக்கு எதிராக வின் பண்ணாங்க. இதோட மொத்தம் 8 டைம்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க.
டோட்டலாக 8 times. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பற்றி கேட்டிருக்கேன். ஃபஸ்ட் நம்ம யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் பற்றி பார்த்துட்டு இங்கே வரலாம். யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவிலேருந்து மொத்தம் 42 யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ் இருக்குது. அந்த 42ல் 34 வந்து கல்ச்சரல் சைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 34 கல்ச்சரல் சைட்ஸ், பேலன்ஸ் வந்து 7 வந்து நேச்சுரல் சைட், ஒன்று வந்து மிக்சடு அப்படின்னா போத் கல்ச்சுரல் அண்ட் நேச்சுரல் 2 ஃபீச்சர்ஸுமே அங்கே இருக்கும். அதை மிக்சடுன்னு சொல்லுவாங்க. அது கஞ்சன்ஜுங்கா நேஷனல் பார்க்கு. ஓகே, ஸோ மொத்தம் இந்தியாவில் 42 இடம் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில் இருக்குது. அதில் கல்ச்சுரல் வந்து 34, அதுக்கப்புறம் நேச்சுரல் 7, மிக்சடு 1. சரியா? இதில் தமிழ்நாட்டிலேருந்து என்ன நல்லா இருக்குன்றதை நம்ம சும்மா பார்க்கலாம். ஸோ இதில் தமிழ்நாட்டில் என்ன நல்லா இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நேச்சுரல் சைட் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குல்ல, 2012 ஆட் பண்ணியிருக்காங்க. அது இருக்குது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸில். கல்ச்சுரல் நேச்சுரல் இதில் இருக்குது வெஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கப்புறம் கல்ச்சுரலில் பார்க்குறப்போ 1980 இங்கே காணோம் குரூப். ஓகே, இது இருக்குது. ஸோ குரூப் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் 1984 இருக்கா, இது தமிழ்நாட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் 1987 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 1987, 2004 அப்படின்னு. இது கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் அப்படின்னா அதில் 3 டெம்பிள் வரும். ஒன்று வந்து தஞ்சாவூரில் இருக்கிற பிரகதீஸ்வரா பெரிய கோயில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரமில் இருக்கிற பெரிய கோயில் ராஜேந்திர சோழா கட்டினது, அப்புறம் கும்பகோணமில் இருக்கிற ஐராவதீஸ்வரர் டெம்பிள். இது 3 தான் இந்த கிரேட் லிவிங் சோலா டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 1987 வந்து தஞ்சாவூர் கோயில் ஆட் பண்ணியிருப்பாங்க. 2004 வந்து அந்த கங்கை கொண்ட சோழபுரமில் இருக்கிற கோயிலும் ஐராவதீஸ்வரர் டெம்பிள் அட் தாராசுரமில் இருக்குல்ல, அது 2 வந்து 2004 ஆட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ஸ். ஓகேவா? ஸோ அப்புறம் 2023 ஆட் பண்ணது என்னன்னு பாருங்கள். 23 ஆட் பண்ணது 2. ஒன்று இந்த ஹோசலாஸோட டெம்பிள்ஸ், அதுக்கப்புறம் சாந்தி நிகேதன். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே வரலாம். இப்போ பாருங்கள், சாந்தி நிகேதன் விச் வாஸ் ஆடட் டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ரீசென்ட்லி, இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ் பை. இந்த சாந்தி நிகேதன் அப்படின்றத வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு இன்ஸ்டியூஷன் அது சாந்தி நிகேதன். நெக்ஸ்ட்டு இந்த சாந்தி நிகேதன் தான் இந்தியாவினுடைய 41வது வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. 42வது எதுனா இந்த இப்போ பார்த்தோம்ல ஹோசலாஸுடைய டெம்பிள்ஸ், அதாவது 42வது. அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா சென்னகேசவா டெம்பிள், ஹோசலேஸ்வரா டெம்பிள் அண்டு கேசவா டெம்பிள். இந்த 3 டெம்பிளும் தான் அந்த ஹோசலாஸ் டெம்பிள்ஸ். இதான் 42வது யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட். ஓகே, ஸோ த சென்னகேசவா டெம்பிள், ஹோசலேஸ்வரா டெம்பிள் அண்ட் கேசவா டெம்பிள்ஸ் ஆர் ஆடட் டு யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் ரீசென்ட்லி. இதான் 42வது. இந்த டெம்பிள்ஸ் பிலாங் டு த ஹோசலாஸ். நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் விக்யான் புரஸ்கார். விக்யான் அப்படின்னாலே சயின்டிஸ்ட்டு. ஸோ சயின்டிஸ்ட்டோ சயின்ஸோ சம்திங். ஸோ புரஸ்கார்னா அவார்டுன்னு வச்சுக்கோங்க. சயின்டிஸ்ட்க்கு தரக்கூடிய அவார்டு தான் விக்யான் புரஸ்கார். ஓகே, ஸோ என்ன சொல்லுவாங்க, தீஸ் அவார்ட்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூட்டட் டு ஃபெசிலிட்டேட் சயின்டிஸ்ட், டெக்னாலஜிஸ் அண்ட் இன்னோவேட்டர்ஸ். ஆமாம், சயின்டிஸ்ட், டெக்னாலஜி, இன்னோவேட்டர்ஸை ஃபெசிலிட்டேட் பண்ணதான் இந்த அவார்ட்ஸு. கரெக்டு. நெக்ஸ்ட் இட் இன்க்ளூட்ஸ் எ கேஷ் ப்ரைஸ் ஆஃப் 1 lakh அண்ட் சர்டிஃபிகேட் மெடலியன். தப்பு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ப்ரைஸ்லாம் எதுவுமே கிடையாதாமா. இதுக்கு முன்னாடி வந்து பாட்நகர் ப்ரைஸ்னு ஒன்று இருந்ததாமா. அது வந்து சயின்டிஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதில் வந்து கேஷ் ப்ரைஸ்லாம் இருந்துச்சு. அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த விக்யான் புரஸ்கார் கொண்டு வந்திருக்காங்க. இந்த விக்யான் புரஸ்காரில் உங்களுக்கு கேஷும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் 3 விக்யான் ரத்னா, 25 விக்யான் ஸ்ரீ, 25 விக்யான் யுவன், சாந்தி ஸ்வரூப் பாட்நகர், இந்த 3 விக்யான் டீம் அவார்ட்ஸ். ஓகே, இது எல்லாமே கரெக்டு. ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, சும்மா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேவா? ஸோ 1 and 3 கரெக்டு, 2 மட்டும் இல்லை தப்பு. பிகாஸ் இல்லை கேஷ் காம்போனெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேவா? பத்மா அவார்ட்ஸ்லையுமே கேஷ் காம்போனன்ட்ஸ்லாம் சர்டிஃபிகேட், மெடாலியன் இதெல்லாம் கிடையாது. அதே மாதிரி இதுலையுமே கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த கொஸ்டின் எதை பற்றி கேட்டிருக்கேன்னா டீலிமிட்டேஷன் பற்றி கேட்டிருக்கோம். ஸோ டீலிமிட்டேஷன் அப்படின்றது என்னென்னா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அஸ் வெல் அஸ் இந்த லோக்சபா, இது 2த்தினுடைய கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குல்ல, அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ் பவுண்ட்ரிஸை வந்து இந்த டீலிமிட்டேஷன் மூலிமா வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பவுண்ட்ரிஸை எதை வச்சு சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில். இது வந்து எப்போ சேஞ்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா 2026வது வருஷத்துக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் சென்சஸில். சரியா? 2026வது வருஷத்துக்கு அப்புறம் எந்த சென்சஸ் நடக்குதோ அந்த சென்சஸ் அடிப்படையில் டீலிமிட்டேஷன் பண்ணணும். ஓகே, அப்போது இப்போது 2021 நடக்க வேண்டிய சென்சஸ் இன்னும் நடக்கல இல்லையா? ஏன்னா கொரோனா நாள் தள்ளி போச்சு. அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தள்ளி 2026க்கு அப்புறம் நடத்திட்டு அதை பேஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு ஃபியர் இருக்குது. அப்படி பண்ணால் என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா பாப்புலேஷன் அடிப்படையில் நம்ம பிரிக்கும்போது
தமிழ்நாடுலாம் வந்து லாஸ்ட் 20-30 இயர்ஸ் என்ன பண்ணுறாங்க, பாப்புலேஷன் நல்லா குறைச்சிட்டாங்க. பட் நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த ஸ்டேட்ஸ்க்கு வந்து நிறைய லோக்சபா சீட்ஸ் கிடைக்கும், நமக்கு வந்து கம்மியான லோக்சபா சீட்ஸ் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி சும்மா ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the northern states might get 32 more seats after the next delimitation of the Lok Sabha constituencies. Southern states might get 24 fewer seats. ஸோ அப்போ நார்தர்ன் ஸ்டேட்ஸ்க்கு முன்னாடி இப்போ கரண்ட்டாக லோக்சபாவில் எவ்வளோ சீட் இருக்கோ அதோட 32 சீட் அதிகமாகவும், சதர்ன் ஸ்டேட்டுக்கு 24 சீட் கம்மியாகவும் கிடைக்கும். தமிழ்நாடுக்கு 11 சீட்டு குறையுமா. இப்போ 39 வச்சுருக்கோமா, இப்போ அது வந்து 11 குறையும், இன்னும் 11 சீட் வந்து அதில் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, the population in the northern state is growing faster than the southern states. ஓகே, ஸோ இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஓகே, இந்த வீடியோ நீங்கள் வந்து இது வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போ ப்ரெசண்ட்டாக இந்தியாவில் வந்து இந்த டீலிமிட்டேஷன் எந்த சென்சஸை பேஸ் பண்ணி இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், சூஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சப்போர்ட் நீலகிரி தார். நீலகிரி தார் இஸ் த ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. கரெக்டு. நீலகிரி வரையாடு தான் தமிழ்நாடுடைய ஸ்டேட் அனிமல். நீலகிரி தார் டே அப்படிங்கிறது October 7 அன்றைக்கி அப்சர்வ் பண்ணுறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், நீலகிரி தார் ப்ராஜெக்ட் வந்து தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க 2022. இது 5 வருஷத்துக்கான ப்ராஜெக்ட், இதுவும் கரெக்ட். நெக்ஸ்ட், நீலகிரி தார் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குன்றது கிடையாது, தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் இருக்குது. பிகாஸ் நீலகிரிஸில் இருக்கு இல்லையா, அப்போ தமிழ்நாடு கேரளாவில் இருக்குது. ஓகே, அது மட்டும் தான் இது தப்பு, மீதி 3 ஸ்டேட்மெண்ட்ஸும் இல்லை கரெக்ட். அகைன் நம்ம இதை பற்றிலாம் வந்து ரீவைன் சீரீஸ்லேயே பார்த்துட்டோம், இதனால இப்போ சும்மா ஒரு தடவை எடுத்துகிட்டு வந்தேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து அடுத்த ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து விமன்ஸ் ரிசர்வேஷன் இன் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ், இதை பற்றின கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த விமன், அதாவது லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் விமனுக்கு 1/3 ஆஃப் த சீட்ஸ், தட் இஸ் 33% ஆஃப் சீட்ஸை வந்து ரிசர்வ் பண்ணுறதுக்காக அதுக்காக கொண்டு வந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லோட நம்பர் வந்துட்டு 128th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே, ஸோ அந்த பில்லோட நம்பர் 128. இது எத்தனாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னா 106th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். பிகாஸ் எல்லா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ஸுமே ஆக்டாக ஆகலை, சரியா. எல்லா பில்ஸுமே ஒரு பில் ஆக்டாக மாறணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனலாக வந்து பிரசிடென்ட்டோட அந்த ப்ரொசஸ் எல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக பிரசிடென்ட்டோட ஆக்சென்ட்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அது வந்து ஆக்டாக மாறும் இல்லையா. ஸோ அதில் சில பில்ஸ் வந்து அந்தமாதிரி ஆகியிருக்காது. ஸோ மொத்தம் 106 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் தான் இது வரைக்கும் ஆக்டாக மாறி இருக்கும். ஓகே, ஸோ அப்போது விமன் ரிசர்வேஷன் வந்து 106வது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 128வது பில்லு. தென் செகண்ட், இந்த விமன் ரிசர்வேஷன் பில்லுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நரி சக்தி வந்தன் அதிநியம். நரி சக்தி வந்தன் அதிநியம் அப்படின்றத அதோட பேர். ஓகே, நெக்ஸ்ட், இந்த பில் வந்து எதுக்கெல்லாம் அப்ளிகபிள், எந்த வருஷத்துலேருந்து இது அப்ளிகபிள் அப்படின்னா 2029 எலெக்ஷன் வரைக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. 2029 எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இது வந்து அப்ளிகபிள். இது எங்கெல்லாம் அப்ளிகபிள்னா லோக்சபா, அதுக்கப்புறம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இங்கே நடக்கக்கூடிய எலெக்ஷன்ஸ்க்குலாம் இது அப்ளிகபிள். தென் அதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் இது அப்ளிகபிள்னா, இது வந்து லோக்சபான்னு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸா. அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸில் பொறுத்த வரைக்கும் டெல்லி யூனியன் டெரிட்டரியில் இது வந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ராஜ்யசபாவில் இது வந்து அப்ளிகபிள் கிடையாது. அதேமாரி ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, ஸோ லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அப்புறம் டெல்லியில் இருக்கக்கூடிய டெல்லியினுடைய அசம்பிளி. ஸோ இதுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். ராஜ்யசபாக்கும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில், விமன் ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட அந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்து 128, ஆக்ட் வந்து 106. ஸோ இதில் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கரெக்ட்? இட் இஸ் அப்ளிகபிள் டு லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ். கரெக்ட். நாட் அப்ளிகபிள் டு ராஜ்யசபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ஸ். கரெக்ட். இட் இஸ் நாட் அப்ளிகபிள் அப்படின்றது கரெக்ட். நெக்ஸ்ட், இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. இட் இஸ் அப்ளிகபிள் டு நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி. இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் அப்கமிங் எலெக்ஷன் கிடையாது, 2029 எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறமா தான் இது அப்ளிகபிள் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, நெக்ஸ்ட்டு choose the correct statements. The 73rd and 74th constitutional amendments reserved 1/3 of seats in the urban and rural local bodies to women. இது வந்து கரெக்டு. 73rd and 74th amendmentsல அர்பன் அண்ட் ரூரல் லோக்கல் பாடிஸில் விமனுக்கு 1/3 ஆஃப் சீட்ஸ் ரிசர்வ் பண்ணாங்க. கரெக்டு. பீகார் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு ப்ரொவைட் 50% ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் த பஞ்சாயத் பாடிஸ். இதுவும் கரெக்டு. தமிழ்நாட்டில் அக்கார்டிங் டு தமிழ்நாடு பஞ்சாயத்து அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016, இப்போ இதெல்லாம் நமக்கு வந்து இப்போ கரண்ட்டாக குரூப் 2 மெயின் சிலபஸ்லேயே இந்த ஆக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆக்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 பேஜுக்கு வந்து சும்மா நோட்ஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஆஸ் பர் திஸ் ஆக்ட் 50% ஆஃப் ரிசர்வேஷன் ஃபார் விமன் இஸ் ஃபிக்ஸ்ட் இன் த பஞ்சாயத் ராஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடு. ஸோ இதுவுமே வந்து கரெக்டு. ஓகே, ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை கரெக்டு. தென் இதெல்லாம் வேணாம் நினைக்கிறேன், இதெல்லாமே கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வேண்டாம். ஓகே, how many new articles were inserted into constitution by the 128 amendment bill? இதனால எத்தனை ஆர்டிக்கல் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க, 3 ஆர்டிகல்ஸ் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற 3 ஆர்டிகல்ஸ் அமெண்ட் பண்ணாங்க, ஒரு ஆர்டிக்கல் புதுசாக இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ எந்த ஆர்டிக்கல் அமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 239 AA. ஆர்டிக்கல் 239 AA வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. புதுசாக ஆட் பண்ண ஆர்டிகல்ஸ் வந்து 3 ஆர்டிக்கல். ஒன்று 330A, 332A, அப்புறம் 334A. ஓகே, ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிக்கல் இஸ் அமெண்டட் ஃபார் ப்ரொவைடிங் விமன். இது வந்து எந்த ஆர்டிக்கல் அமெண்ட் பண்ணாங்கன்னா 239AA. ஸோ 213AA எதுக்காக அமெண்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டு ப்ரொவைட் ரிசர்வேஷன் ஃபார் விமன் இன் த நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி. அதுக்காக அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எதெந்த ஆர்டிகல்ஸ்லாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 3 ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 330A, 332A, 334A. ஸோ 330A வந்து எதுக்கு அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அது லோக்சபாவில் விமனுக்கு 1/3 ஆஃப் சீட்ஸை ரிசர்வ் பண்ணுறதுக்காக 330A அமெண்ட் பண்ணாங்க. 332A வந்து எதுக்கு அமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் 1/3 சீட்ஸை ரிசர்வ் பண்ணுறதுக்கு 332A வந்து அமெண்ட் பண்ணியிருக்காங்க. 334A வந்து எதுக்கு அமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த விமன் ரிசர்வேஷன் வந்து எப்போலேருந்து இட் வில் கம் இன் டு எஃபெக்ட் அப்படின்றதெல்லாம் வந்து 334Aவில் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த நியூஸ் பேப்பர் ஹைலைட்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ப்ரிலிம்ஸ்க்கு ஓகே இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். மெயின்ஸ்க்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நான் நியூஸ் பேப்பர் ஹைலைட்லேயே இன்னும் என்ன கொடுத்துருந்துருப்பேன்னா ஸோ இதை வந்து எதுக்காக இந்த பில் வந்து கொண்டு வந்தாங்க, இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் அதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கணுன்னா அந்த பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு சரி, அடுத்தது பிஹானா தீதி வாஸ் ஹானர்ட் வித் நார்மன் போர்லாங் அவார்ட் ஃபார் இன்ட்ரடியூசிங். ஸோ பிஹானா தீதின்றது அவங்க பேர் கிடையாது, சாரி, அவங்களோட பேர் வந்துட்டு ஸ்வாதி நாயக் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காங்க. இவங்களை வந்து பிஹானா தீதி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பிஹானா தீதினா என்ன அர்த்தம்னா சீட் லேடி அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதாவது ஒடிசாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பீப்புள் இவங்கள பிஹானா தீதி அப்படின்னு கூப்பிடுவாங்க, அதாவது சீட் லேடி அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸ்வாதி நாயக் அப்படின்றவங்கள இவங்களுக்கு நார்மன் போர்லாங் அவர் பேரில் வழங்கப்படக்கூடிய ஒரு அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா ஃபார் இன்ட்ரடியூசிங் எ டிராஃப்ட் டாலரண்ட் ரைஸ் வெரைட்டி. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு டிராஃப்ட் டாலரண்ட், அதாவது ரொம்ப தண்ணி இல்லைனாலுமே அதை வந்து டாலரேட் பண்ணிக்கக்கூடிய ஒரு டிராஃப்ட் டாலரண்ட் ரைஸ் வெரைட்டி அவங்க உருவாக்குனதுனால அவங்களுக்கு இந்த நார்மன் போர்லாங் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் மேக்ரான் செமிகண்டக்டர் அசம்பிளி பிளான்ட் வில் பி மேக்ரான்கிற யூஎஸ் கம்பெனி வந்து ஒரு செமிகண்டக்டர் அசம்பிளி பிளான்ட் இந்தியாவில் பில்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னா குஜராத்தில். நெக்ஸ்ட் த 108 ஃபுட் ஸ்டாச்சு
ஆஃப் ஆதி சங்கராச்சாரியோடைய 108 அடி சிலை வந்து எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க? அந்த சிலையோட பேர் வந்துட்டு ஸ்டாச்சு ஆஃப் ஒன்னஸ். இது வந்து நர்மத ரிவருடைய பேங்க்கில் கட்டியிருக்காங்க. எங்கே அப்படின்னா ஓம்காரேஸ்வர் இன் மத்திய பிரதேஷ்க்கு. நேம் த ஃபஸ்ட் விமன் ஹூ கண்டஸ்டட் இன் அன் எலெக்ஷன். இது வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, மேபி இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லை, இருந்தாலும் நமக்கு யூஸ் ஆகும்னால சும்மா பார்த்துக்கலாம். நேம் த ஃபஸ்ட் விமன் ஹூ கண்டஸ்டட் இன் அன் எலெக்ஷன் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஃபஸ்ட்டு விமன் டு கண்டெஸ்ட் எலெக்ஷன் இன் மெட்ராஸ் பிரசிடென்சி யாருன்னா இந்த கமலாதேவி அப்படின்றவங்க 1926 நடந்த எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் த ஃபஸ்ட் விமன் ஹூ கண்டெஸ்டட் அன் எலெக்ஷன் இந்த மெட்ராஸ் பிரசிடென்சி, கமலாதேவி. பட் அவங்க அந்த எலெக்ஷனில் ஜெயிக்கலை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின். ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் அபவுட் முத்துலட்சுமி அம்மையார்? ஸோ முத்துலட்சுமி அம்மையார் பொறுத்த வரைக்கும் ஷி வாஸ் நாமினேட்டட் டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் 1926. இந்த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஷி வாஸ் நாமினேட்டட் டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் 1926 கரெக்ட். நெக்ஸ்ட், ஷீ பிகேம் த டெப்டி பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், அதுவுமே கரெக்ட். இது ரெண்டுமே முத்துலட்சுமி அம்மையார் பற்றி கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். அடுத்தது, ஷீ பிகேம் த டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இன் 1937. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் யாரை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. நெக்ஸ்ட், ஷி வாஸ் த ஃபஸ்ட் விமன் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் வென் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி ஹெட்டட் பை டி பிரகாசம் வாஸ் ஃபார்ம்டு. ஃபஸ்ட்டு விமன் மினிஸ்டர் ஆஃப் த மெட்ராஸ் ஸ்டேட், அதுவுமே வந்து ருக்மணி லக்ஷ்மிபதி தான். இந்த தேர்ட் அண்ட் ஃபோர்த் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்கள வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ முத்துலட்சுமி அம்மையார் வந்து ஃபஸ்ட்டு ஷி வாஸ் நாமினேட்டட் டு த மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் 1926. ஷி பிகம் த டெப்டி பிரசிடென்ட் ஆஃப் மெட்ராஸ் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். இது ரெண்டும் அவங்க. டெப்டி ஸ்பீக்கர் இன் 1937 அண்ட் ஃபஸ்ட்டு விமன் மினிஸ்டர் ஆஃப் மெட்ராஸ் ஸ்டேட் ரெண்டுமே ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் இல்லை கரெக்ட். ஓகேவா? த ஃபஸ்ட் விமன் டு பி அரெஸ்டட் டியூரிங் சால்ட் சத்தியாகிரகா இன் 1930 அட் வேதாரண்யம், ருக்மணி லக்ஷ்மிபதி. நெக்ஸ்ட், த ஃபஸ்ட் விமன் மினிஸ்டர் இன் மெட்ராஸ் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் ஜோதி வெங்கடாச்சலம். ஃபஸ்ட் விமன் ஃப்ரம் தமிழ்நாடு டு பிகம் யூனியன் மினிஸ்டர் சத்யவாணி முத்தம்மையார். ஃபஸ்ட்டு விமன் ஃப்ரம் தமிழ்நாடு டு பிகம் யூனியன் மினிஸ்டர் சத்யவாணி முத்தம்மையார். நெக்ஸ்ட், விச் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ப்ரொவைடட் லீகல் ரெகக்னிஷன் டு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்? இந்த கொஸ்டின் எதுக்காக வந்தது அப்படின்னா ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம். 2014 வேறு எங்கேருந்து வரலான்னா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், இப்போ இந்தியாவில் வந்து ஹிந்துஸ் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான அந்த லீகல் ரெக்கக்னிஷன் வந்து ஹிந்து மேரேஜ் ஆக்ட் மூலிமா தான் கிடைக்குது. ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 அது வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் 1967 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செக்ஷன் 7A அப்படின்றத இந்த 1955 வந்த ஹிந்து மேரேஜ் ஆக்டில் 1967 ஒரு அமெண்ட்மெண்ட் பண்ணி செக்ஷன் 7Aவை அதில் ஆட் பண்ணுறாங்க. இந்த செக்ஷன் 7A அப்படின்றது தமிழ்நாடுக்கு மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக பொருந்தும். இந்த 7Aல என்ன சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் இருக்கு இல்லையா, அது வந்து லீகலி செல்லும் அப்படின்றத இந்த அமெண்ட்மெண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ என்னென்னா 2014 போகலாம். இப்போது 2014 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. ஸோ அந்த கேஸில் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ்னு வச்சுக்கோங்களேன். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை அட்வொகேட்ஸ் வந்து சீக்ரெட்டாக, அதாவது யாருக்குமே தெரியாமல் ஒரு 4 செவத்துக்குள்ளே ஒரு அட்வொகேட்டுக்கு முன்னாடி மட்டுமே செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை பண்ணக்கூடாது, அது வந்து செல்லாது, அந்த மாதிரி அப்படி பண்ணி வச்சு அந்த அட்வொகேட்ஸ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து சொல்லிடுறாங்க 2014. ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க, சீக்ரெட்டாக வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் பண்ணக்கூடாது, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை சாலம்னைஸ் வந்து அந்த அட்வொகேட் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒரு ஹிந்து மேரேஜ்னால் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சில ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணி தான் அந்த மேரேஜ் வந்து சாலம்னைஸ் பண்ணுவோம் இல்லையா. அதேமாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜுக்கு நம்ம அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. ஆனாலும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜை ஒரு அட்வொகேட்டுக்கு முன்னாடி சீக்ரெசியில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியிருப்பாங்க. ஸோ த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜ் குட் நாட் பி சாலம்னைஸ்ட் இன் சீக்ரெசி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதை வந்து பப்ளிக்காக தான் பண்ணணும், சீக்ரெசியில் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க.
அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வருது. அந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, சுப்ரீம் கோர்ட் இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர் இஸ் நோ பேன் ஆன் த அட்வொகேட்ஸ் சாலம்னைசிங் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் அண்டர் செக்ஷன் 7A ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955. அப்போது செக்ஷன் 7A ஆஃப் த ஹிந்து மேரேஜ் ஆக்ட் 1955 படி இந்த மாதிரி அட்வொகேட்ஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ் வந்து தனியாக அவங்க சாலம்னைஸ் பண்ணி வைக்கிறத தடுக்கிற, அதை பேன் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபியூச்சரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அந்த டெசிஷனை இந்த சுப்ரீம் கோர்ட்டோட இந்த டெசிஷன் வந்து ஓவர் டர்ன் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் நியூஸில் வந்துச்சு, அதுக்காக இந்த கொஸ்டின் பார்க்குறோம். ஸோ விச் அமெண்ட்மெண்ட் டு ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ப்ரொவைடட் லீகல் ரெகக்னிஷன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேரேஜஸ்? எந்த அமெண்ட்மெண்ட்? 1967 வந்து அமெண்ட்மெண்ட். இதில் தான் செக்ஷன் 7A வந்து ஆட் பண்ணுறாங்க. அடுத்தது, கரண்ட் ஹெட் ஆஃப் த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம்ங்கிறத இப்போ நீங்கள் வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கு படிக்கிறீங்கன்னா அதில் போயிட்டு ஹிஸ்ட்ரி சிலபஸ் எடுத்து பாருங்கள். அதில் கீழே வந்து இந்த ஆர்கனைசேஷன்ஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் மியூசிக் அந்த இது இருக்கும் இல்லையா, அதில் வந்து நம்ம தமிழ்நாடு ரிலேட்டட் படிக்கும்போது அதில் நீங்கள் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் பற்றி ஒரு ஃபியூ லைன்ஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதில் நமக்கு தேவைப்படும். ஸோ பிலிம்ஸில் வந்து சும்மா கரண்ட் ஹெட் ஆஃப் த தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றம் யாருன்னா ஆக்டர் வாகை சந்திரசேகர். நெக்ஸ்ட்டு, டோட்டோ இஸ் அ லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை ஃபியூ பீப்புள் இன் வெஸ்ட் பெங்கால். ஓகே, இது ஏன் நியூஸில் வந்துச்சுன்னா டோட்டோன்ற லாங்குவேஜ்க்கு வந்து இது வந்து ரொம்ப கம்மியான பீப்புள் தான் அதை பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லாங்குவேஜ்க்கு வந்து ஒரு டிக்ஷனரி வந்து மேக் பண்ணியிருந்தாங்க, அதனால் நியூஸ் பேப்பரில் வந்துச்சு. இட் இஸ் அ லாங்குவேஜ் ஸ்போக்கன் பை அ ஃபியூ பீப்புள் இன் வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்? இன்னோவேஷன் இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்க் வந்து 40. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஸோ இதில் தான் தேவையில்லை, சும்மா ஏன்னா இது சும்மா கரண்ட் அஃபேர்ஸில் எம்எஸ் சுவாமிநாதன் பற்றி எனக்கு ஒரு ஆர்டிக்கல் வந்துச்சு, அதனால் இந்த கொஸ்டின். இது வந்து எல்லாமே கரெக்டாக தான் இதில். ஓகேவா, நெக்ஸ்ட்டு, ஓகே, ஹவு மெனி ஆஃப் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் ஆர் கரெக்ட்? இது பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் யூத் அபியாஸ் அப்படின்றது ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்டு யூஎஸ் ஆர்மி. யூத் அபியாஸ்ங்கிறது இட் இஸ் அ ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் யூஎஸ் ஆர்மி. ஸ்வலம்பன் 2.0ன்றது இந்தியன் நேவி டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் எக்ஸசைஸ் கிடையாது. ஸ்வலம்பன் அப்படின்றது டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ் எக்ஸசைஸ் கிடையாது. இது என்னென்னா, இந்த ஸ்வலம்பன் அப்படின்றது வந்து ஒரு ரோட் மேப்பு. ஓகே, ஸோ ரோட் மேப், அதாவது இந்தியன் நேவியினுடைய இண்டிஜினைசேஷன் ரோட் மேப். தட் இஸ் என்னென்னா, இப்போ இந்தியன் நேவி வந்துட்டு நேவிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்தியாவிலேயே தயாரிச்சுக்கிறது, அதுதான் இண்டிஜினைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு ரோட் மேப் வந்து க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இந்த வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணாமல் இந்தியாவிலே ப்ரிப்பேர் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ரோட் மேப் வந்து தயாரிச்சிருப்பாங்க. அதுதான் ஸ்வலம்பன் 2.0ன்றது. இட் இஸ் எ இண்டிஜினைசேஷன் ரோட் மேப் ஆஃப் இந்தியன் நேவி. நெக்ஸ்ட்டு, சிம்பெக்ஸுங்கிறது இந்தியா சிங்கப்பூர் மேரிடைம் எக்ஸசைஸ். பேர்லேயே இருக்குது, இந்தியா சிங்கப்பூர் இந்தியா மேரிடைம் எக்ஸசைஸ். ஓகேவா, ஸோ தேர்ட்ஸ் இது கரெக்டு, ஃபஸ்ட் 2 வந்து தப்பு. யூத் அபியாஸ் யூஎஸ் அண்ட் இந்தியன் எக்ஸசைஸ். ஸ்வலம்பன் இண்டிஜினைசேஷன் ரோட் மேப் ஆஃப் இந்தியன் நேவி. நெக்ஸ்ட், சங்கல்ப் சப்தா இஸ் எ வீக் லாங் ப்ரோக்ராம். சங்கல்ப் சப்தான்றது இட் இஸ் எ வீக் லாங் ப்ரோக்ராம். இது எது ரிலேட்டடானது அப்படின்னா, இட் இஸ் எ வீக் லாங் ப்ரோக்ராம் ஃபார் ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ். ஓகே, ஸோ ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் அப்படின்றது வந்து 2023 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து இதுக்கு முன்னாடி ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ப்ரோக்ராம்னு இருந்தது. அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் 2018 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதுக்கு கீழே இந்தியாவில் இருக்கக்கூடிய 112 அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸை வந்து சூஸ் பண்ணி இந்த அண்டர் டெவலப்டு டிஸ்ட்ரிக்ஸை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் 5 இயர்ஸில் அப்படின்ற மாதிரி டார்கெட் வச்சுருந்தாங்க. அந்த ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுனால அதுக்கு அடுத்ததாக இப்போ வந்திருக்கிறது ஆஸ்பிரேஷனல் பிளாக்ஸ் ப்ரோக்ராம். இது 2023 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகே, ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் இல்லை இன்னும் ஒரே ஒரு ஃபேக்ட் மட்டும் பார்த்துக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ஸ் வந்து விருதுநகர் அண்ட் ராமநாதபுரம். இதில் பிவிக்யூவில் சும்மா கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே ஃபைன். ஸோ பிலிம்ஸ்க்கு இது போதும்னு நினைக்கிறேன். அப்படி போகலாம். நெக்ஸ்ட்டு, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிடுறேன்.
ஸோ சும்மா பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டின்லாம் வேணா பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் சப்போஸ் தமிழ்நாடு டூரிசம் பாலிசின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதில் எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான், சும்மா வீடியோ பாஸ் பண்ணினா பார்த்துக்கோங்க. ஸோ இது 40%, இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, ஓகேவா. வேட்டைக்காரன் புத்தூர் அண்ட் ஹலூடா வில்லேஜஸ் வான் மெடல் ஃபார் பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ். ஓகே, ஸோ இந்த பெஸ்ட் டூரிசம் வில்லேஜஸ்க்கான அவார்டு வின் பண்ணிச்சு. என்ன வில்லேஜ்னா, என்ன அவார்டுனா பிரான்ஸ் அவார்டு வந்து வின் பண்ணிச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் பாஸ். ஹயபுசா 2 ஆஸ்ட்ராய்ட் ரைகு ஒசிரிஸ் ரெக்ஸ் ஆஸ்ட்ராய்ட் பென். ஓகே, ஸோ ஹயபுசா 2 அப்படின்றது வந்து ஜப்பானோட ஒரு மிஷன், ஒசிரிஸ் ரெக்ஸ் வந்து நாசாவோட ஒரு மிஷன். இது ரெண்டுமே எதுக்காக அப்படின்னா ஒரு ஆஸ்ட்ராய்டில் போய்ட்டு சாம்பிள் எடுத்துகிட்டு வரதுக்காக. ஹயபுசா 2 வந்து ஆஸ்ட்ராய்ட் ரைகுலேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஒசிரிஸ் ரெக்ஸ் வந்து ஆஸ்ட்ராய்ட் பென்னூலேருந்து சாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா வான் த கோல்டு மெடல் இன் ஏஷியன் கேம்ஸ் விமன் கிரிக்கெட் பை டிஃபீட்டிங். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணோம், ஏஷியன் கேம்ஸில் எவ்வளோ கோல்டு மெடல் வின் பண்ணாங்க அதெல்லாம் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது சும்மா வந்து ஒரே ஒரு கொஸ்டின் இங்கே சேர்த்துருந்தேன். ஸோ விமன் ஏஷியன் கேம்ஸில் விமன் கிரிக்கெட் டீம் வந்து யாரை டிஃபீட் பண்ணி கோல்டு மெடல் வின் பண்ணாங்க? பங்களாதேஷ் தெரியலையே, ஸ்ரீலங்கா. ஓகே, ஸ்ரீலங்கா. நெக்ஸ்ட்டு விச் ஃபிலிம் இஸ் இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி டு 96th அகாடமி ஆஸ்கர் அவார்ட்ஸ்? இந்தியாஸ் அஃபிஷியல் என்ட்ரி வந்து 2018. நெக்ஸ்ட்டு who among the following was chosen for தாதா சாஹிப் பால்கே அவார்ட் 2021 at the 16th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ்? நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் நம்ம போன கிளாஸில், அதாவது ஆகஸ்ட் இதில் நிறையா பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தாதா சாஹிப் பால்கே அவார்டுக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க யாருன்னா வஹீதா ரஹ்மான். விச் கிரிக்கெட் டீம் பிகம் த ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் 300 runs in the T20 இன்டர்நேஷனல் கிரிக்கெட்? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஷியன் கேம்ஸில் தான் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க, நேபாள் டீம். தென் அதே மேட்ச்சில் தான் எதுவும் நடந்திருக்கும். யுவராஜ் சிங் வந்து ஃபாஸ்டஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி ஸ்கோர் 12 balls. ஸோ 12 balls ஸ்கோர் பண்ணதை வந்து பீட் பண்ணி 9 balls 50 runs ஒருத்தர் ஸ்கோர் பண்ணியிருப்பார் இந்த மேட்ச்சில், நேபாள் பிளேயர் டிபேந்திரா சிங் ஐரி. நெக்ஸ்ட் குளோபல் செக்யூரிட்டி இனிஷியேட்டிவ் இஸ் an initiative லான்ச்ட் பை சைனா.